அதிமுக பாமக கூட்டணி கையெழுத்தான பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாமக தலைவர் அன்புமணி கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் அவர்கள் இருவரும் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். தொகுதி விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. உங்களிடம் ஹாசினி, தற்போது அதிமுக பாமக கூட்டணி கையொப்பம் உறுதியாகி இருக்கின்றது. செய்தியாளர்களையும் இருவரும் கூட்டாக சந்தித்தார்கள். முதலில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். பிறகு அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், பாமக அதிமுக தலைமையிலான கூட்டணியை உறுதி செய்திருக்கின்றது. அதாவது நான் முன்பே குறிப்பிட்டது போல அன்புமணி அதிமுகவிற்கு வருவாரா அல்லது விஜயுடன் கூட்டணிக்கு செல்வாரா என்று வெளியிலே ஒரு பெரும் பேசுபொருளாக இருந்தது. காரணம், வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 70 தொகுதிகளில் டிசைடிங் ஃபேக்டராக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய சக்தியாக பாமக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாமக எந்த பக்கம் செல்கிறதோ அது பல தொகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த கால தேர்தல் முடிவுகள் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையில இந்த முறை பாமக எந்த பக்கம் செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனவே அந்த அடிப்படையிலே பாமக தற்போது அதிமுக கூட்டணியை உறுதி செய்திருக்கின்றது. ஏற்கனவே பாஜக கூட அதிமுக கூட்டணியில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதமே உறுதி செய்துவிட்டது. எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பதெல்லாம் தேர்தல் நெருக்கத்திலே நாங்கள் முடிவு செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் தற்போது அந்த விவரங்கள் வெளியாகவில்லை. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த விவரங்களுடைய அடிப்படையில அவர்கள் அந்த கூட்டணியை மட்டும் நாங்கள் தற்போது உறுதி செய்கின்றோம். எந்தெந்த தொகுதி என்ற விவரங்களையும் எத்தனை தொகுதிகள் என்ற விவரங்களையும் நாங்கள் பின்னர் தெரிவிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே நமக்கு கிடைத்த தகவலின்படி 17ஆம் தேதி இந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட அந்த அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கூட்டணி மட்டும் உறுதியாகி இருக்கின்றது. தொகுதி சம்பந்தப்பட்ட விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.